மகான்களுடைய கருணை அந்த கடல் போல அது அப்படிங்கிறத நாம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் வேதாத்ரி மகரிஷியுடைய அன்பொழி புத்தகத்துல 1974 ஆண்டு பிப்ரவரி மாத அன்பொழியில ஏதிருப்பதை நாம பார்க்க முடிகின்றது. மௌனம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு மகரிஷிக்கு தோன்றுகின்றது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்முடைய நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா குழப்பங்கள், அதாவது அரசியல் குழப்பங்கள், பொருளாதார சிக்கல்கள், இதெல்லாம் தான் நிறைய மிகுந்து போய் மக்கள் துன்பத்தில் ஆழ்ந்து அந்த அச்சத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி நிலை நீடிப்பது நல்லதில்லை. உலகம் மாறணும். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அன்பும் கருணையோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உலக மக்களிடத்து அனைவரிடத்தும் வர வேணும் அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றுவதற்கு அது என்னுடைய கடமையாக நினைக்கின்றேன். அதற்காக உலக அமைதி சங்கல்பம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று தனக்கு தானே அமைதியாக இருந்து ஒரு 7 நாட்களுக்கு இந்த சங்கல்பத்தினை இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக பரப்பி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றத்தை, பிரபஞ்சத்துக்குள்ளாக அமைதியை நிலைநிறுத்தி உலகில் உள்ள மக்கள் அனைவரும் அன்பும் கருணையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்காக ஒரு வாரம் தவத்தை மேற்கொண்டு சங்கல்பத்தினை தொடர்ந்து செய்ய வேண்டுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தை முன்வைத்து அதை கடைபிடித்து உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு முறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அற்புதமான பயிற்சி. நாமும் அதில் பயனடையலாம், மற்றவர்களும் பயனடைவாங்க, உலகமே பயனடையும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சி தான் மௌன விரதம், உலக அமைதி சங்கல்பம் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது அவர்களுடைய வார்த்தைகள் இருந்து. அமைதியை பழகுவோம், அமைதியை பெருக்குவோம், வாழ்க்கையில் அமைதியாகவே வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.